பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏலோகி விடலில் வார்த்தை இந்த நிகழ்ச்சி மூலம் அவங்க யாவரையும் நான் சந்திப்பில் பெரிய மகிழ்ச்சி அடைந்த காலை நேரத்துல உன்னதமான ஆண்டவர் உயர்த்தி நம்ம பாடுவோம், கர்த்தரை துதிப்போம். எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் தெய்வமே என்று சொல்லி நல்ல 2 கைகளை தட்டி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். எலியாவின் தேவனே, பாடுவோமா? காலை நேரத்துல மத்தில இறங்குங்கப்பா. அசைவாடும் அசைவாடும் எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? அசைவாடுங்க ஆவியே ஆவியே சேர்ந்து சொல்லுவோமா? நன்றி அப்பா. அசைவாடும் நன்றி அப்பா. அசைவாடும் அக்கினி ஜாலையே, நான் ஒருவன் மாத்திரம் மீண்டிருக்க பாகாலின் படைகளை நான் எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் செவி கொடுப்பார், ஜெயம் தருவார். நம்முடைய கண்ணீரோ நம்முடைய விண்ணப்பம் ஒரு நாள் வீணா போகாது. ஜெபிக்கும் போது தலை அசைத்து பதில் தருகிற தெய்வம் நம்மோடு இருக்கிறார். ஆமென். நான் ஒருவன் மாத்திரம் மீண்டிருக்க பாகாலின் நான் ஒருவன் மாத்திரம் மீண்டிருக்க நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நான் ஜெபிக்க நெருப்பாய் இறங்கிடுவார். ஆமென் ஆமென். எல்லார் கண்களை மூடி ஆவியே கையில உயர்த்தி ஆவியே அசைவாடும். ஆமென். நான் எல்லாத்தும் எங்கள் எங்கள் மத்தியில் இந்த வல்லமை இறங்கட்டும். உயிர்ப்பிக்கிற வல்லமை, பலப்படுத்துகிற வல்லமை, விடுவிக்கிற வல்லமை இறங்கட்டும். பின்மாறி நாடி செய்தோ சகல ஜடத்தின் மேலோ அதிகமாய் பொழிந்திடுவே. ஆவியால் நிரப்பிடுவே, அக்கினியால் இறங்கிடுவே. சொல்லுமா? அக்கினாமாக அமர்ந்திடுவே, பேரு காற்றாக வீசிடுவே, ஜீவன் நதியாக பாய். எல்லாரும் ஆவியில் நிறைந்து கர்த்தரை உயர்த்தி அக்கினியால் இறங்கிடும். அந்த அக்கினி வல்லமை இறங்கட்டும். ஆமென். துதிக்க துதிக்க ஒரு விடுதலை இறங்கி கொண்டிருக்கிறது, ஒரு வல்லம் இறங்கி கொண்டிருக்கிறது. ஊற்றிடுவே வல்லமாய் இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுவே. ஊற்றிடும் அக்கினியை அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே. அந்த வல்லமை இறங்கட்டும். அற்புதத்தின் வல்லமை இறங்கட்டும். சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும். பலப்படுத்துகிற வல்லமை இறங்கட்டும். ஊற்றப்படுவதாக அற்புதங்கள் நடக்கட்டும். சுகம் உண்டாகட்டும். சமாதானம் உண்டாகட்டும். நம்மை தாருமே. தேசத்தை உணர்ந்தால் கலக்கிட அவருடைய மகிமை ராபா செத்து வளரா உமத்தால் எழும்பிட முற்றிடுவே. இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுவே உமக்கினியை
இந்த நாளில் எங்கள் மீது நல்ல நல்ல 2 கைகளை தட்டி கர்த்தரை சோதனை பண்ணுங்க பார்க்கலாம். அந்த பெந்தேகோஸ்து நாளில் இறங்கினது போல அந்த உயிர்ப்பிக்கிற வல்லமை, அந்த பலப்படுத்துகிற வல்லமை இறங்குவதாக. ஹல்லேலூயா. அற்புதங்கள் திரளாய் நடக்கும்படியாக, அந்த அற்புதத்தின் வல்லமை ஜீவன் உண்டாக்கும்படியாக, ஜீவனை தருகிற தெய்வத்துடைய வல்லமை இன்றைக்கு இறங்கட்டும் ஐயா. ஆவியானவர் ஆட்கொண்டதற்காக, அபிஷேகித்ததற்காக, பலப்படுத்தின கிருபைகளுக்காக நன்றி சொல்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்தில் உன்னதமான ஆண்டவரை உயர்த்துவோம், கர்த்தரை பாடினோம், துதித்தோம். இன்றைக்கு நம்ம ஒரு வேத பகுதியை தியானிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 118வது சங்கீதம் 17வது வசனத்தை வாசிப்போம். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். வேதம் சொல்லுகிறது, நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ மரணத்துக்கு ஏதுவான போராட்டங்கள், எவ்வளவோ நெருக்கங்கள், எத்தனையோ ஆபத்துகள், எத்தனையோ தீமைகள் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரும். ஆனா இப்படிப்பட்ட தீமைகள் வரும் பொழுது நமக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கணுங்க, ஒரு விசுவாசம் இருக்கணும். நான் சாவாமல் பிழைத்திருப்பேன். நிறைய சொல்லுவாங்க, உயிரோடு இருக்கும்போதே சொல்ற வார்த்தை, நான் ஏன்டா இந்த உலகத்துல வாழ்றேன், நான் எப்ப செத்தாத்தான் நல்லா இருக்கும். அநேக நேரங்களில் பிரச்சனை வரும்போது நம்ம வாயிலிருந்து வர்ற வார்த்தை என்ன தெரியுமாங்க? நான் எதுக்கு உயிரோட இருக்கணும், நான் செத்துட்டேன்னா எல்லா பிரச்சனையும் தீந்துரும், நான் செத்தாத்தான், சாவுதான் எனக்கு ஒரு முடிவு அப்படின்னு அநேக நேரங்களில் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் வேதம் இப்படி சொல்லுகிறது, நான் சாவாமல் பிழைத்திருந்து எனக்கு அவர் செய்த கிரியைகளை நான் விவரிப்பையா. நான் உயிரோடு இருக்கும் பொழுது கர்த்தர் என்ன நடத்துறாரு, உயிரோடு இருக்கும் பொழுது எனக்கு கர்த்தர் ஜீவனை தந்தாரு, மரித்து போன வாழ்க்கை இயேசு உயிர்ப்பித்தார் என்று சொல்லி சாட்சியோட வைக்கிறதா கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். ஆமே. இன்னைக்கு ஒருவேளை நம்ம நிர்மூலமாகாமல் இருப்பது ஆண்டவருடைய பெரிதான கிருபை. எத்தனை ஆபத்து, எத்தனை விபத்துகள், எத்தனை கொடிய கொள்ளை நோய்கள், எத்தனை நாச மோசங்கள், எத்தனை நஷ்டங்கள். ஆனா இது எல்லா விதத்திலையும் கர்த்தர் நம்மளை தப்புவிக்க பண்ணாருன்னா ஒன்னே ஒண்ணு, நம்மளை கொண்ட கர்த்தர் இந்த பூமியில சில காரியத்தை செய்ய வச்சிருக்கிறார். அல்லேலூயா. மரணம் என்பது, மரணத்துக்கு ஏதுவான போராட்டம் என்பது, மரண இருளில் பள்ளத்தாக்கு என்பது நமக்கு ஒரு முடிவு அல்ல. அதனாலதான் சங்கீதக்காரன் தாவீது இப்படி சொல்றாரு, நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். பாருங்க, விசுவாச அறிக்கை. நம்ம அறிக்கை எழுறோமா? மரண இருள் சூழும் பொழுது, பிரச்சனை வரும் பொழுது, வியாதிகள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது, வேதனைகள் வரும் பொழுது, கண்ணீர் வரும் பொழுது, பாடுகள் வரும் பொழுது சோர்ந்து போயிடுறோம். என்னடா வாழ்க்கை, எல்லாம் எனக்கு எதிராக இருக்கு, நான் நினைச்ச மாதிரி வாழ்க்கை இல்லையே, நினைச்ச மாதிரி குடும்பம் இல்லையே, நினைச்ச மாதிரி கணவன் இல்லையே, நினைத்த மாதிரி மனைவி இல்லையே, நினைத்த மாதிரி பிள்ளைகள் இல்லையே, நம்ம எதிர்பார்க்கிறது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணு சொல்லி அநேகருடைய வாழ்க்கை தோல்வியை நோக்கி ஓடிட்டு இருக்கிறாங்க. தற்கொலை, ரயில்ல விழுந்து சாகுறது, தூக்கு போட்டு சாகுறது, மருந்தை குடிச்சு சாகுறது, இப்படி சூசைட் பண்ணி விழுந்து சாகுறது, கிணத்துல விழுந்து சாகுறது, அரளிக்கொட்டையை அடிச்சு உலகத்துடைய பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியாதபடி சாவு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அது முடிவு இல்லை. தாவீது சொல்றாரு, நான் சாவாம பிழைச்சிருந்து என்னை கர்த்தர் நடத்துறதை நான் விவரிப்பையா. மனிதனுடைய வாழ்க்கையில பிரச்சனைன்னு ஒருத்தர் சாகணும்னு நினைச்சானா வாழ்க்கையில எல்லாம் செத்துட்டு தான் இருக்கணும். ஆனா அப்படிப்பட்ட ஒரு மரண போராட்டத்துல ஒரு மனுஷன் ஆண்டவர் சார்ந்திருந்தாரு. வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 38வது அதிகாரம் 5வது வசனத்தை ஒரு வாசிக்கலாம். நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோட 15 வருஷம் கூட்டுவேன். ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜா அவருடைய வீட்டுக்கு வருகிறார். அவர் வீட்டுக்குள்ளே பிரவேசித்த பொழுது 1ஆம் வசனத்தில் அவர் சொன்னாரு, நீ உன்னுடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீ பிழைக்க மாட்டீ, நீ சாக போறீங்க அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே எசேக்கியா ராஜா என்ன பண்ணிட்டாருங்க, சுவர் பக்கமாய் திரும்பி பயங்கரமா அழுது 3ஆம் வசனத்துல ஜெபிக்க ஆரம்பிச்சாரு. எப்படி ஜெபிக்கிறாரா? கர்த்தாவே, உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்று நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். ஆண்டவருடைய சமூகத்தை என்ன செஞ்சாருங்க? எசேக்கியா ராஜா விண்ணப்பம் பண்ணி அழுதார். ஆண்டவருடைய சமூகத்தை, ஆண்டவரே, உமக்கு முன்பாக நான் உண்மையாய் இருந்தேன், உத்தமமாய் இருந்தேன், உமக்கு பிரியமா நடந்தேன், உம்முடைய பார்வைக்கெல்லாம் நலமானதையே செஞ்சேன், உமக்கு பிரியமானதை நான் செஞ்சேன், உமக்கு பிரியமானது வழியில நடந்தேன் என்று சொல்லி அவர் அழுது ஜெபிக்கிறார். இப்படி இந்த எசேக்கியா ராஜா அழுது ஜெபம் பண்ணும் பொழுது இந்த எசேக்கியா ராஜாவுடைய ஜெபத்தை கேட்ட ஆண்டவர், எந்த தீர்க்கதரிசி சொன்னாரோ நீ சாக போற, பிழைக்க மாட்டி, உன் வீட்டு காரியத்தை செய்யும் ஒழுங்குபடுத்த சொன்னாரோ, அதே ஏசாயா தீர்க்கதரிசி மறுபடியும் திரும்பி வரார்.
வீட்டு முற்றத்துக்கு திரும்பி போனவர் மறுபடியும் திரும்பி வந்து எசேக்கியா ராஜா பார்த்து சொல்றாரு, நீ போய் அந்த எசேக்கியா ராஜாவை பார்த்து சொல்லு, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், 15 வருஷம் ஆயுசு நாட்கள் என்ன செய்ய போறேன், கூட்டுவே. ஹல்லேலூயா. எந்த எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு மரண இருள் சூழ்ந்து இருந்ததோ, எந்த போராட்டம் அவருக்கு இருந்ததோ, எந்த பிரச்சனை அவரை கலங்கடித்ததோ, அதே பிரச்சனைக்கு அன்றைக்கு அவர் அந்த நிமிடத்திலேயே ஏசாயா சொன்ன தீர்க்க தரிசனத்தை அவர் நம்பி அவர் ஜெபிக்கிறாரு. கர்த்தர் ஆயுசு நாள் பெருக பண்ணினாரு. இன்னைக்கு அநேக நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில தீர்க்க தரிசனம் வருங்க. ஊழியக்காரங்க மூலம் ஆண்டவர் எச்சரிப்பாரு, வசனத்தின் மூலம் ஆண்டவர் எச்சரிப்பாரு. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், தீர்க்க தரிசனம் என்பது என்னது, நம்ம வாழ்க்கையில இது நல்லது நடக்கும், நல்லது நடக்கும், திருமணம் நடக்கும், குழந்தை பிறக்கும், வீடை கட்டுவ, உனக்கு பணம் வரும், உனக்கு இது ஆஸ்வாதம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது என்ன, நடந்தது சொல்றது தீர்க்க தரிசனம், நடக்க போறது சொல்றது தீர்க்க தரிசனம். ஒரு மனிதன் தவறான வழியில போகும் பொழுது அவருடைய பாவத்தை குறித்து எச்சரிப்பதற்கு தான் தீர்க்க தரிசனம். நாத்தான் தீர்க்கதரிசி தாவீதை குறித்து என்ன செய்யறாரு, தீர்க்க தரிசனம் சொல்றாரு, எச்சரிக்கிறாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்யும் பொழுது ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை அனுப்பி அந்த ஜனங்களை எச்சரிக்கிறாரு. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள் ஆண்டவர் தீர்க்க தரிசனமா பேசுவாரு. ஆனா நம்ம என்ன செய்கிறோம்னா, எதை தீர்க்க தரிசனமா எடுத்துக்கொள்வோம் அப்படின்னா, நமக்கு வர்ற ஆசீர்வாதங்களை தீர்க்க தரிசனமா எடுத்துக்கொள்வோம். ஆனா நமக்கு வர்ற எச்சரிப்புகளை தீர்க்க தரிசனம் எடுத்துக்கிறது இல்லை. இன்னைக்கு பிரசங்கத்துல போய் சர்ச்சில் உட்காரும் பொழுதோ, கன்வென்ஷன் கூட்டங்கள் உட்காரும் பொழுதோ, இன்னைக்கு ஆண்டவர் என் பாவத்தை குறித்து பேசினாரு, என்னுடைய தவறுகளை குறித்து சுட்டி காட்டி பேசினாரு, ஊழியக்காரன் இந்த காரியம் செய்யாதன்னு சொன்னாரு. இதை நாம் எடுத்துக்கொள்வதற்கு நம்முடைய இருதயம் என்ன செய்கிறது, ரொம்ப கலங்கடிக்குது. பாஸ்டர் என்னையே பேசுறாரு, என்னையே பார்த்து குறை சொல்றாரு, என்னிடத்துல குற்றம் கண்டுபிடிக்கிறார், இப்படி எடுத்துக்கிறோம். ஆனா அதே பாஸ்டர் உன்னை வாழாக்காமல் தலையாக்க வேணாம், பாஸ்டர் நல்லா பேசினாரு, அது எனக்கே பேசினாரு. உன் வாழ்க்கையில இந்த வருஷம் நன்மை வரும்னு கர்த்தர் சொன்னாரு அப்படின்னா, பாஸ்டர் எனக்கு தான் சொன்னாரு. எப்படி நல்ல விஷயங்களை எனக்கு நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறோமோ, அது போல ஊழியக்காரன் வாயிலிருந்து வருகிற எச்சரிப்பு, ஊழியக்காரன் வாயிலிருந்து வருகிற தீர்க்க தரிசன வார்த்தைகளை நாம் தனக்குரியதா எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளுகிறோம்? அநேக நேரம் பிரசங்கத்தை கேட்கும் பொழுதே சுயநீதியோட உட்கார்ந்து இருக்கிறது. இந்த பிரசங்கம் எனக்கெல்லாம் இல்லை, யாருக்கோ பிரசங்கம், அவங்களுக்கா இருக்குமோ, இவங்களுக்கா இருக்கு, நான் தான் கரெக்டா இருக்கேன், இல்லை நான் சரியா இருக்கிறேன், இல்லை. அநேக நேரங்கள் அப்படிதான் இருக்கிறோம். ஆனா இந்த எசேக்கியா ராஜாவை குறிச்சு பாருங்க, ஏசாயா சொன்ன அடுத்த நிமிடத்துல அவர் ஜெபிக்க ஆரம்பிச்சிடுறாரு, ஆண்டவரிடத்துல ஒப்புரவாக ஆரம்பிச்சிடுறாரு, ஆண்டவரிடத்துல விண்ணப்பம் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. நடந்தது என்ன தெரியுமா, கர்த்தர் அவருடைய முடிவு அல்ல, 15 வருஷம் ஆயுசு நாட்களை எசேக்கியா ராஜாவுக்கு கர்த்தர் பெருக பண்ணினார். அல்லேலூயா. அதே தேசத்துல ஆலயத்துல போய் கர்த்தருக்காக சாட்சியாய் கர்த்தர் எசேக்கியாவை என்ன செஞ்சாருங்க, நிறுத்தினார். நான் சாவாமல் பிழைத்திருந்து அவர் செய்த கிரியைகளை நான் விவரிப்பேன். எலியா தீர்க்கதரிசியை குறித்து எல்லாரும் நன்கா தெரியும். 450 தீர்க்கதரிசிகள் எழும்பி நிற்கிறாங்க. 450 மேற்கொண்ட இந்த எலியா தீர்க்கதரிசி சோர்ந்து போய் அந்த ஆகாபுக்கு எசேபேலுக்கு விரோதமாய் பயந்து கலங்கி போய் சூரச்செடியில படுத்திருக்கிறார். அப்போது கர்த்தாவே, என் பிதாக்களை பார்க்க நல்லவன் அல்ல, ஒரு பெரிய இருள், இனி நம்மளால வாழ முடியாது, நெருக்கம் இருக்குது, பிரச்சனை அதிகமா இருக்குது. ஆனா அதே அந்த எலியா தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் போஜனம் கொடுக்கிறாரு. 40 நாட்கள் இரவும் பகலும் நடந்தாரு. தேவ பலத்திலே அந்த எலியா தீர்க்கதரிசி நடந்தார். பிரியமானவர்களே, எலிசாவை உருவாக்குவதற்கு கர்த்தர் கிருபை தந்தாரு. எலியாவுக்கு அது முடிவு அல்ல, ஒரு புதிய துவக்கம். சாவாமல் பிழைத்திருந்து ஆண்டவர் செய்த கிரியைகளை நீங்கள் விவரிப்பீர்கள். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை கூட வாசிப்போமே. சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் பெயர் பெற்றிருந்தோம் செத்தவனாய் இருக்கிறாய். நீ செத்தவனாய் இருக்கிறாய். அநேக நேரம் நம்ம உயிருள்ளவர்களா தான் இருக்கிறோம், ஆனா நம்முடைய கிரியை செத்ததா இருக்குதுங்க. விசுவாசம் செத்து போய் கிடக்குது. உயிர் உள்ளவங்க தான், நமக்குள்ள ஜீவன் இருக்கிறது. பாருங்க, எலிசா செத்து போயிட்டாரு, ஆனா அவருடைய எலும்புகளுக்குள்ள ஜீவன் இருந்துச்சு, வல்லமை இருந்துச்சு. நம்ம உயிரோட தான் இருக்கிறோம். பிரச்சனை வரும் பொழுது, கஷ்டம் வரும் பொழுது, நெருக்கம் வரும் பொழுது, அநேக நம்ம வாயில வார்த்தை என்ன வரும் தெரியுமா, நான் ஏன்டா வாழ்றேன், நான் செத்தா நல்லா இருக்கும், நான் உயிரோடு இருக்கிற பார்க்கில் மரித்து போனா நல்லா இருக்கும், நான் வாழக்கூடாது இந்த உலகத்துல, நான் செத்தாத்தான் இதுக்கெல்லாம் முடிவு வரும். அநேக நேரங்கள்ல உயிரோடு இருக்கிற நாம நம்ம வாயின் வார்த்தைகள்ல செத்த கிரியைகளை அறிக்கையிட்டு இருக்கிறோம்.
எவ்வளவு பாடுகள் வந்தால், நெருக்க வந்தால் ஆண்டவர்கிட்ட போராடணுங்க. எனக்குள்ள விசுவாசம் இருக்கிறது. உயிருள்ளவனா இருக்கிற நீங்கள் செத்த கிரியைகளோடு இருக்கிறீங்களா? இதெல்லாம் செத்த கிரியை. சூசைட் பண்ணி சாகணும், நான் ரயில் முன்னாடி விழுந்துடணும், நான் தற்கொலைக்கு போயிடணும், என் வாழ்க்கையில ஒன்றும் சரி பண்ண முடியாது, எதையும் சமாளிக்க முடியாது, எதையும் மாற்ற முடியாது, என்னை கணவன் புரிந்து கொள்ளல, என்னை மனைவி புரிந்து கொள்ளல, என்னுடைய ஜனங்கள் புரிந்து கொள்ளல, எனக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு மரணம் தான். இது செத்த கிரி. ஆண்டவர் சொல்லி முதல் இதை தூக்கி எறி. என் குடும்பம் மாறாது. அவிவிசுவாசம், செத்த கிரிய, தூசணம் பேசுறது, எதிர்மறையான விஷயங்களை நம்ம மனசுல வச்சுட்டு இருக்கிறது மாறாது. இவர் என்னைக்கு மாற மாட்டார், என் பிள்ளை என்னைக்கு மாற மாட்டார், இவன் எப்படியே தான் இருப்பா அப்படி சொல்லி அநேக நம்முடைய செத்த கிரிகள் இருக்கிறது. ஆனா அந்த எசேக்கியா ராஜாவோ சுவர் பக்கமா திரும்பி ஜெபம் பண்ணாரு. ஆண்டவருக்கு முன்பாக உத்தமமா இருந்தேன், உண்மையா இருந்தேன் என்று சொல்லி ஜெபிக்கிறாரு. 15 வருஷம் ஆயுசுனால கூட்டினாருன்னா, சூரச்செடி கீழே படுத்திருந்த எலியாவுக்கு கர்த்தர் மறுபடியும் ஒரு வாழ்நாளை கர்த்தர் தொடக்கி கொடுப்பார் என்று சொன்னால், உங்க வாழ்க்கையில செத்த கிரியை இருக்குதா? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. என் வாழ்க்கையில இந்த செத்த கிரிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்துல மாறட்டும். எத்தனை பேர் கேட்க போறீங்க? எனக்குள்ள இருக்கிற மரண பயம் மாறட்டும். தாவீது சொன்னார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்குல நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படு, தேவரே என்னோடு கூட இருக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். என் வாழ்க்கையில சத்த கிரியை வரக்கூடாது, ஆண்டவரே அவிவிசுவாசம் வரக்கூடாது, பின்மாற்றம் வரக்கூடாது, மரண பயம் வரக்கூடாது, வியாதியை குறித்த பயம் வரக்கூடாது, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்த பயங்கள் வரக்கூடாது. எல்லா செத்த கிரிகளை நீங்க மூட்டை கட்டி தூக்கி எறிய போறோம். நம்ம சொல்ல போறோம், நான் சாவாமல் பிழைத்திருந்து அவர் செய்கிற கிரிகளை உபரிப்பேன். என்னை கர்த்தர் நடத்தினார், எனக்கு சுகம் தந்தாரு, என் வீட்டை கட்ட உதவி செய்தார், என் பிள்ளைகளை உயர்த்தினார் என்று நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்த போறீங்க. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. எல்லாம் நல்ல கண்களை மூடி ஜெபிங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. அவருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. ரீபா ஷேகாரா ஓ ராத்தா நாரா மானராபா. இயேசுவின் நாமத்துல எங்க ஜனங்களுக்கு இருக்கிற அந்த பின்மாற்றத்தின் ஆவி, செத்த கிரியைகள், உயிருள்ளவனாய் இருக்கிறவர்களுக்குள்ள காணப்படுகிற எல்லா அவிவிசுவாசங்கள், பலவீன ஆவி, பயத்தின் வல்லமைகள், பின்மாற்றத்தின் ஆவி, அன்று வஞ்சிக்கிற ஆவி இயேசுவின் நாமத்திலே மாறுவதாக. ஹல்லேலூயா. எந்த மரணத்துக்கு ஏதுவான போராட்டங்களா இருந்தாலும், மரணத்துக்கு ஏதுவான பிரச்சனைகளா இருந்தாலும், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்துல ஜனங்களை விட்டு மாறட்டும். செத்த கிரியைகளில் இருக்கக்கூடாதுப்பா. அன்று பின்மாற்றம் இருக்கக்கூடாது. அன்று மாம்சத்தின் கிரிகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. ஒவ்வொருவரின் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் உயிர்ப்பிக்கப்படுவதாக. எசேக்கியாவுக்கு 15 வருஷம் ஆயுசு நாள் பெருகினதுப்பா. நாட்களை கர்த்தர் கூட்டி கொடுத்தீரே. எலியாவை கர்த்தர் தொடர்ந்து ஓடுவதற்கு நீங்க பலன் தந்தீரே. நிகழ்ச்சியை பார்த்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட ஒரு பலனை, அப்படிப்பட்ட ஒரு சுகத்தை, அற்புதத்தை தேவன் செய்வீராக. அந்த ஆவியானவர் இறங்கி, அந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்கி விடுவித்த கிருபைகளுக்காக சோதரிக்கிறேன். இந்த ஜனங்களை மனதார வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.